சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 5/6/2025 வியாழக்கிழமை, வைகாசி மாதம் 22ஆம் நாள், தசமி திதி இன்று நள்ளிரவு 2:16 வரை. ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமை இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. இன்று அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு வலிமையான அமைப்பில் இருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தா, 3ஆம் இடத்து குரு பகவான் நல்ல பலன்களை செய்ய மாட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் அவருடைய பார்வை பலன்கள் நல்ல விதமாக இருக்கின்ற காரணத்தினால் 7, 9, 11ஆம் பாவகங்கள் இந்த வருடம் முழுவதுமே செயல்பட்டு பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் தாங்க இப்போ 3ஆம் இடத்து குரு இருக்கிறார். ஆகவே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். முயற்சிகள் பலிக்கும். ஏற்கனவே வாய்ப்புகளை தவற விட்டுட்டு கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பீங்கள்ல, ஒரு சினிமா வாய்ப்பு அல்லது ஒரு வேலை வாய்ப்பு அல்லது ஒரு தொழில் வாய்ப்பு, ஏதோ ஒன்றுங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒன்று வந்தது, ஆனால் நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அதை விட்டு தொலைச்சிட்டேன் என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே நொந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மீண்டும் ஒரு நல் வாய்ப்பு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கிடைத்து, அது இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ளேயே கிடைத்து அதை நீங்கள் நல்ல விதமாக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய 3ஆம் இடத்து குரு நல்லவைகளை மட்டுமே தரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண விஷயங்களில் தெளிவுகள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மையை தரக்கூடிய அமைப்பில் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். கிட்டத்தட்ட பெரும்பாலான கிரகங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன என்பதுதான் உண்மைங்க. கோச்சார ரீதியாக இவ்வளவு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் தசாபுக்தி ரீதியாகவும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஏதாவது நல்ல தசாபுக்திகள் இருந்து அந்த ஜாதகமும் பலவீனமாக இருந்தால் நிறைய பேர் ரிஷபராசிக்காரர்கள் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய, வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அற்புதமான ஆரம்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2ல் குரு இருந்தாலே வாக்கு பலிதம் ஏற்படுங்க. இன்னைக்கு வாங்க நான் காசு கொடுத்துட்றேன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வகையில் நம்மளே அறியாமே நம்ம பாக்கெட்டுக்குள்ளே வந்து பணம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அப்புறம் அந்த பணத்தை அவருக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. வாழ்க்கையில் நம்மளாக யோசிச்சு எதுவும் சேருதில்லைங்க. ஏதோ பரம்பொருள் நமக்கு கொடுக்கிறது, சிலவற்றை அனுமதிக்கிறது, சிலவற்றை அனுமதிக்கிறதில்லை என்கின்ற மாதிரியான ஒரு விச்ராந்தியான ஒரு எண்ணங்கள்லாம் இப்போது இந்த 2ஆம் இடத்து குருவால் கண்டிப்பாக வருங்க. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது அமைந்திருக்கிறது. கடந்த காலத்தில் எவ்வளவு மனசு வருத்தப்பட்டீங்களோ அதெல்லாம் விலகி நல்லவைகள் மட்டும் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். பொதுவாக ஜென்ம குரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பல நூல்கள் அப்படி சொன்னாலும் உண்மையிலேயே ஜென்ம குருவாக, அதாவது ராசியில் அசுபர் இருக்கும்போது ராசி பலவீனமாகும், ராசியில் சுபர் இருக்கும்போது ராசி சுபத்துவத்தை அடையும் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் ஜென்ம குரு நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 6-7 மாதமாகவே அடுத்து வரப்போகின்ற அத்தனை மாதங்களும் சக்சஸ் என்கின்ற அமைப்பில் தான் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கும். 5, 7, 9ஆம் இடங்கள் இப்போது குருவின் பார்வையில் புனிதத்தை அடைகின்றன என்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு அதற்கான ஒரு தம்பதிகள் அனைவருக்குமே நல்ல குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய தன்மை, திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே அப்படியே காதல் திருமணமாக கூட இருக்கலாம், அல்லது இப்படித்தான் மாப்பிள்ளை, இப்படித்தான் பொண்ணு, இதெல்லாமே உங்களுக்கு இப்போது வருகின்ற அக்டோபர் மாதத்திலிருந்து அடுத்த வருட ஆரம்பத்திற்குள்ளேயே திருமணம் நடந்து விடுவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய பாக்கியங்கள், அதாவது எந்தெந்த வயதிற்கேற்றாற் போல ஒரு கடனை அடைக்க முடியலையா அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு என மிதுன ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல முன்னேற்றமாக எதுவும் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். அவருடைய 6ஆம் வீட்டையே பார்க்கிறார். ஐயா 12ல் மறைஞ்சா, பொதுவாகவே 6, 8, 12ல் குரு மறைஞ்சாலே தீமைகளை செய்வாருங்களே ஐயா,
உண்மையிலேயே மற்ற ராசிகளுக்கு தீமைகளை செய்தாலும் கடகராசி அவருக்கு யோக ராசி இல்லையா? அவங்களுக்கு எப்படிங்க அவர் தீமையை செய்ய போகிறார்? என்ன ஒன்று, கடனை கொடுப்பாரா? கொடுக்கத்தான் செய்வார். கடன் வாங்காமல் இப்போ யார் தான் இருக்கிறது? ஒரு ஹவுசிங் லோன் போடுறோம், அதுக்கு ஒரு கடன் வாங்கத்தானே செய்கிறோம். கையில் ரெடி கேஷ் வச்சுக்கிட்டு யாரும் வந்து வீடு வாங்குறதில்ல, வாகனம் வாங்குறதில்ல. கடனே வாழ்க்கையாகி போய்விட்ட இப்போ இந்த நவீன கால அமைப்புகளில் நற்கடன்களை தரக்கூடிய அமைப்பில் 12ஆம் இடத்து குரு இப்போது இருக்கிறாருங்க. சிலருக்கு கடன் அமையும், நல்ல கடன்கள் அமையும். சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பிரயாணங்கள் இன்னும் ஒரு 10 மாதத்திற்குள்ளே கண்டிப்பாக அமையும். வெகு நாட்களுக்காக ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கலங்க, விசா கிடைக்கலங்கன்ற மாதிரியான ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு இடத்துல இந்த நான் வெளிநாட்டுக்கு தான் போகணும், இந்த வேலைக்கு தான் போகணும், ஆனால் அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது, அந்த கம்பெனியில் கிடைக்க மாட்டேங்குது என்கின்ற மாதிரியாக வெளிநாட்டு முயற்சிகளை அடுத்தடுத்து மேற்கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு லாப குருவாக அற்புதமான நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரிய சோதனைகள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. உண்மையிலேயே வந்து 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை குரு பார்த்து விட்டாரே, ஆனால் அது ஒரு மிகப்பெரிய யோக பலனாக கண்டிப்பாக அமையும். என்ன ஒன்று, அதிர்ஷ்டம் 5ஆம் இடம், முயற்சி 3ஆம் இடம். முயற்சியும் அதிர்ஷ்டமும் கலந்துட்டால் தான் மனுஷன் நல்லா தானே இருப்பார். அது லாபம் வரும் இல்லையா? அப்போ அந்த லாபத்தின் மூலமாக விரயங்கள் செலவுகளை அஷ்டமச்சனி கொடுக்கும் என்றாலும் கூட விரயங்கள் போனது போக கையில் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கக்கூடிய அமைப்பிற்கு குருவின் 11ஆம் இடம் இப்போது அந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு பயப்பட தேவையில்லாத அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகத்தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெற்றிகள் கிடைக்கும். 11ல் குரு இருந்தாலே நீண்ட கால சட்ட போராட்டம் நிற்கும். அண்ணன் அக்கால் உதவிகள் நன்றாக இருக்கும். ஏற்கனவே பிரிஞ்சு போய் அப்படி இப்படி சண்டை சச்சரவில் இருந்தவங்க கூட மறுபடியும் இணைங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. கூட்டு முயற்சிகள் பலிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து இதை பண்ணலாங்க, இப்படி விலகி இருந்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? எல்லாம் நம்ம ஒரே ரத்தம் தானே, அப்போ நம்ம ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகலாம் என்பது மாதிரியான பெருந்தன்மை உணர்வுகள் 11ஆம் இடத்துல குரு இருக்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். அண்ணன் அக்கால் உறவுகள் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு. வெற்றி மீது வெற்றி சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான அடையாளமாக அமைந்திருக்கிறது லாபகுரு என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்து குரு இன்றைக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இப்போது குரு உட்கார்ந்திருக்கிறார். 4 7ஆம் அதிபதி இன்றைக்கு வலிமையாக 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது தாயின் பேர்லோ மனைவி கணவர் பேர்லையோ தொழிலை ஆரம்பிக்கலாமான்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு தைரியமாக ஆரம்பிங்க, எதையும் செய்யலாம் என்கின்ற மாதிரி நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற யோக பலன்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் ப்ரொமோஷன், சம்பள உயர்வு போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வேலை மாறிடலாமான்ற எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகே கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பதவியை பறிப்பார் அப்படிலாம் கிடையாதுங்க. சின்ன பதவியை வேணால் பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பாருங்க. மற்றபடி வந்து ஒரே ஒரு நிலையால் மட்டும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடந்துறதில்லை. 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் அவர் வலுத்து பார்ப்பது என்பது வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்குது. கடனுக்கு வீடு வாங்க முடியும், கடனுக்கு வாகனம் வாங்க முடியும். வீடோ வாகனமோ வாங்கிறது பெருசில்லை, மாதம் அதை கட்டுற அளவுக்கு வருமானங்களும் வரக்கூடிய ஒரு இனிய நாளாகவே இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய, எதிலும் தீமைகள் நடக்காத நல்ல நாள் தாங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள். தொட்டது துலங்கக்கூடிய, கனவுகள் பலிக்கக்கூடிய, எண்ணியது நடக்கக்கூடிய, அதிர்ஷ்டம் நிறைவேறக்கூடிய, மனதில் சந்தோஷம் இருக்கக்கூடிய, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கின்ற அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய, ஒரு புதிய வலிமை கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த நாள். கோட்சாரத்தில் இந்த அளவிற்கு நல்லவைகள் நடக்கும் பொழுது பிறந்த ஜாதக அடிப்படையிலையும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லா தாங்க இருப்பீங்க. ஆக இந்த அமைப்பு என்னென்னா எண்ணங்கள் சீராகும். இது வரைக்கும் தவறான அமைப்புகள் 9ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்கும்போது மனசில் தவறான வழிமுறைகள் தெரியாதுங்க, தோணாதுங்க. யாராவது ஒருத்தர் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தால் கூட அதை கண்டுபிடிச்சிடலாங்க. நமக்கு என்ன தேவை என்பதில் ஒரு தெளிவான ஒரு திட்டமிடுதல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மனசு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், உடம்பும் அதுக்கு ஒத்துழைக்கும். மனசு நன்றாக இருந்தால் கூட உடம்பு சோம்பேறி ஆகி போச்சுன்னா செய்ய முடியாதுங்களே. உடலும் ஒத்துழைத்து மனமும் ஒத்துழைத்து சுற்றுப்புற சூழல்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய, மற்றவர்கள் உங்களுடைய திறமையை வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து 2ஐ பார்க்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். காசு பணம் கொஞ்சம் வரும்.
எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் இந்த நாளில் இருக்கும். இன்னும் ஒரு 10-20 நாளில் யாராவது ஒருத்தருடைய அறிமுகம் நல்லா கிடைக்கும். அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் துர்ச்செலவுகள், விரைய செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஏதேனும் ஒரு மாற்றங்கள், அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்போடும் உண்டு. 8ல் இருப்பவர் 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடம் செலவுகளை குறிக்கக்கூடிய இடம், பயணங்களை குறிக்கக்கூடிய இடம். நம்மளே ஏதாவது ஒன்று முட்டாள்தனமாக செஞ்சுட்டோமே ஐயோ அப்படின்ட்டு நமக்குள்ள மற்றவங்ககிட்ட நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம மனசுக்கு அது தெரியும் இல்லையா? நம்ம மனசை நம்ம ஏமாற்ற முடியாது இல்லையா? இந்த மாதிரி ஒரு அகலக்கால் வைத்து விட்டு அதற்கு பிறகு அப்படியே யோசனை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் பணவரவில் பிரச்சனைகள், சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்காது. தனாதிபதியாகிய குரு பகவான் அவருடைய வீட்டை அவரே பார்ப்பதால் எது எக்கேடுகட்டு போனாலும், எங்கே எதை எப்படி போட்டாலும், திருப்பி போட்டாலும் அதிலிருந்து ஒரு பணவரவுகள் வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போதைக்கு இருக்குதுங்க. இதோ செவ்வாய் கூட ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் இல்லையா? இனிமேல் பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. நாளை மாறக்கூடிய செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசி இன்னும் வலுவடைய போகிறது. எதிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றது தான் உண்மை. போன வருஷம் ஃபுல்லாக அவன் நல்லாவே இல்லை. தொழில் நல்லா இல்லை, கடன் ஆகி போச்சு, நோயாகி போச்சு, எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது. என்ன நம்ம நல்லது செஞ்சால் கூட அது வேறு மாதிரி தீவியாக தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது என்கின்ற மாதிரியாக சுற்றுப்புற சூழல்களை பார்த்து, சொந்தங்களை பார்த்து, நட்புகளை பார்த்து, தொழில் விரோதிகளை பார்த்து அப்செட் ஆகி போயிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக இந்த நாளை சொல்லலாம். அப்படியே குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் மனசை ஸ்திரப்படுத்துவார். எல்லா இடங்களையும் மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகள், எதை எப்படி செய்யலாம் என்கின்ற அமைப்புகளில் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு, திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே திருமணமாகி நன்றாக இல்லாதவர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிலும் லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை என 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ல் குரு, அதுக்கேற்றாற் போல 3ஆம் இடத்துல ராகு என்பது மிகப்பெரிய ஒரு ஒப்பற்ற கிரக நிலைமைகளாக இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பு நல்லா வரக்கூடிய தன்மை, எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல நல்லவைகள், ஒரு பாராட்டுகள்லாம் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் வலிய பார்வையால் பார்க்கக்கூடிய பணவரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனால் காசை தூக்கி பாக்கெட்டில் வைக்க முடியுமா? கண்டிப்பாக வைக்க முடியாது. ஏற்கனவே பிரச்சனைகள் நமக்கு பின்னாடி இப்படியே அணிவகுத்து படை வகுத்து வர மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம முன்னாடி போனால் பின்னாடி பிரச்சனையாகவே வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா? பணப்பிரச்சனைகள் வரும், பணம் வரும், ஆனால் அதன் மூலமாக பிரச்சனைகள் தீரும். பணத்தை வீட்டுக்கு எடுத்து போக முடியாத அளவிற்கு விரைய செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த ஒரு 6 மாதத்துக்கு இப்படி தாங்க இருக்கும். அதோடு பயணங்களும் அடிக்கடி இருக்குங்க. ஆனால் அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போகணும், தாத்தா பாட்டியாக இருக்கிறோம், பேரன்மாரை கொண்டு போய் பார்க்கணும், அவங்க இங்கே வரமாட்டேன்றாங்க, கண்ணுக்குள்ளேயே நிற்கிறான், பேரன் கண்ணுக்குள்ளே நிற்கிறான், பேத்தி கண்ணுக்குள்ளே நிற்குது, பிள்ளைங்க தான் நமக்கு டிக்கெட்டு போடுறேன்னு சொல்லுது, ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது, எப்படா பார்ப்போம்னு இருக்குது. இந்த மாதிரியாக பேரன் பேத்திகளை பார்ப்பதற்கு வெளிநாடு போகணும் என்கின்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களும் உங்களுடைய எண்ணங்கள் பலிக்கக்கூடிய யோக நாளாக இன்னும் ஒரு 2 மாதத்திற்குள் நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் போய் குழந்தைகளை பார்க்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகரத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். சிறப்பு நன்மைகள். நான் அதை குருப்பெயர்ச்சியிலே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு உன்னதமான அமைப்பு. கடந்த சில நாட்களாகவே, சில வாரங்கள், சில வருடங்களாகவே தோல்வி மனப்பான்மையில் இருந்து வந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கை இனிமே அவங்களை கைவிடாது. இதோபார் வெற்றி என்பதற்காக அப்படியே கிட்ட வந்து அப்படியே வெற்றி தேவதை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் எதை கிடைத்தாலும் சக்ஸஸ் தாங்க. வயதிற்கு ஏற்றாற் போல் இது நடக்குங்க. மாணவர்களாக இருக்கட்டும், இந்த +2 மார்க் கம்மியாக எடுத்துட்டேன், காலேஜ் இப்படி ஆகுது அப்படி ஆகுது, நான் நினச்சது இப்படி, இதெல்லாம் இனிமேல் அப்படியே படிப்படியாக மாறப்போகுதுங்க. தொழிலில் தோற்று போனவர்கள் முன்னேறி வரப்போகிறீர்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்க போகிறது. ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க போகிறது. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்க போகிறது. சோம்பேறி என்று நம்மை பெற்றவர்கள் திட்டிய அந்த காலமெல்லாம் மாறி என் பிள்ளையை போல உண்டுமா பாரு, கடகடன்னு சுறுசுறுப்பாக எந்திரிச்சு வேலைக்கு போகுது,
என்கின்ற மாதிரியாக கும்பராசிக்கார இளைஞர்களிடம் பெரியவர்கள் நல்ல மாற்றத்தை அப்படியே கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் கவலைகள் இல்லை என்பதை மனம் உணரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 8, 10, 12ஆம் பாவகங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. அதே நேரத்தில் ஜென்மச்சனி அமைப்பு ராசியில் இருக்கிறனால மனசு கொஞ்சம் தடுமாற்றமாகவே இருக்கும். இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, இவர் நல்லவரா அவர் நல்லவரா, சிகப்பை தேர்ந்தெடுக்கலாமா கருப்பை தேர்ந்தெடுக்கலாமா, வெள்ளையை தேர்ந்தெடுக்கலாமா பச்சையை தேர்ந்தெடுக்கலாமா என்பது போன்ற அதுவான்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மேலதிகாரி தொந்தரவும் இந்த நேரங்களில் கண்டிப்பாக வரும். ஏண்டா வேலைக்கு போகிறோம், இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களே, நம்ம கரெக்டாக தானே வேலை செய்கிறோம். உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் மட்டும்தான் அந்த ஆஃபீஸில் வேலை செய்வீங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபீஸில் கெட்ட பேராக இருக்கும். இதெல்லாம் மீனராசிக்கார ஒரு 30-40 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு ஜென்மச்சனியின் காரணமாக வரக்கூடிய அமைப்பு. ஆனாலும் குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தொழில் வேலை வியாபாரம் போன்ற அமைப்புகளை கொஞ்சம் பாதுகாத்து வைத்திருப்பார். வீட்டில் நிம்மதி கிடைக்கலன்னா வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் பண்ணுற இடத்துலையோ நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. பல்ல கிடைச்சிக்கிட்டு சில வாரங்கள் சில மாதங்கள் மட்டும் அப்படியே கிராஸ் பண்ணிங்கன்னா பெரிய சோதனைகள் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் உண்டு. கடனுக்காவது வீடு வாங்கிடலாம், ஒரு சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நிலம் வாங்குவது, காடு வாங்குவது, வீடாவது வீட்டடி மனையாவது வாங்குவது என்பது போன்ற எல்லா நன்மைகளும் ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து கடக ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே மேஷம் முதல் மிதுனம் வரை 3 ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலைமையில இன்றைக்கு 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஐயா, இப்போ தான் இந்த அஷ்டமச்சனி போச்சு, இப்போ பாருங்கள் போன மச்சான் திரும்பி வந்த கதையா, இப்போ 8ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு, 2ஆம் இடத்துல கேது வந்திருக்கு, இது நல்லா இருக்குமா சொல்லுங்கய்யா. அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா, அதை படித்தா இதை படித்தா, அதை கேட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரியே பயமாக இருக்கிறதே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் பயம் என்பது தேவையே இல்லை. ராகு கேதுக்கள் பெருத்த சோதனைகளை கொடுத்து விட மாட்டார்கள். குறிப்பாக 8இல் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை இருப்பதால் நன்மைகள் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறதாங்க கடகராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள். அஷ்டமச்சனி தரக்கூடிய கொடுமைகளை வேறு எந்த சனியும் வேறு எந்த கிரகமும் கொடுக்காதுங்க. அதை நீங்கள் கடத்திருந்தா ஒரு 2-3 வருஷமாகவே கடகராசிக்காரர்கள் அனுபவித்து விட்டீங்க. பூச நட்சத்திரமாக இருக்கட்டும், ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கட்டும், ஒரு 2-3 வருஷமாக நீங்கள் சுத்தமாக நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, உடம்பு நல்லா இல்லை, கடன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒரு டல்லான பீரியட் தானே இருந்தது. அது எல்லாமே இப்போது விலகத்தான் போகுது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு 2, 8ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. சோதனைகளே கொடுக்க மாட்டாங்கன்னா அப்புறம் ஏங்க 8இல் வந்திருக்கிறாங்க. முயற்சிகளுக்கேற்ற பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் 2, 8ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆக நீங்கள் முயற்சி பண்ணணும். என்ன வித்தியாசம்? அஷ்டமச்சனியில் முயற்சி பண்ணாலும் எதுவும் நடக்காது. அஷ்டம ராகு முயற்சி பண்ணுனா கண்டிப்பாக தரும், முயற்சி பண்ணலைன்னா எதுவும் நடக்காது தான். முயற்சி இல்லைன்னாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இல்லை என்றுதானே அர்த்தம். கடகராசிக்காரர்கள் அப்படி இல்லையே. கடகராசிக்காரர்கள் தான் வாழ்வதை விட பிறர் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இல்லையா? உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி இது போன்ற தொழில்கள் 2, 8இல் இருக்கக்கூடிய ராகு கேது காலத்தில் நல்லவைகளாக நடக்கும். சிலருக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கிய பயணங்கள் கண்டிப்பாக அமையும். படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போக முடியும், வெளியில் வேலை பார்க்குறதுக்கு வெளிநாட்டுக்கு போக முடியும். அங்கே கொஞ்சம் அப்பா அம்மா புருஷன் முன்னாடியே பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழல்கள் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. தனியாகத்தான் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும் போல இருக்குமே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். காலையிலேருந்து பிள்ளையை பார்க்கணும், பொண்டாட்டியை பார்க்கணும், புருஷனை பார்க்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் கூட மனதை கட்டுப்படுத்தி கொண்டு அப்படியே உழைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கூட உங்களுக்கு அவர் 9ஆம் பார்வையாக வலிமையாக ராகுவை பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன்கள். கடந்த காலத்தில் வேற்று மத இன மொழி பேசக்கூடிய நண்பர்கள் கை கொடுக்காத சூழல்கள்லாம் இப்போது கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி பேசக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் வேற்றுமொழி பேசக்கூடிய சூழ்நிலைகளில் பெரும்பாலும்
அலுவலகமாக இருக்கலாம், இருக்கிற இடமாக இருக்கலாம், இந்த மாதிரியான வேறு விதமான சூழல்கள் இருக்கக்கூடிய தன்மை ராகுகேது பயிற்சியின் காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. எல்லா கிரகங்களும் எப்பொழுதுமே கெட்டவைகளை செய்து விடுவதில்லை. குருவின் பார்வையில் இருப்பதால் இந்த 8ஆம் இடத்து ராகுகேதுக்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக செய்வார்கள். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு அதிர்ஷ்டம் செயல்படாத தன்மையெல்லாம் இப்போது அதிர்ஷ்டங்கள் நல்ல விதமாக செயல்பட போகின்றன. கடகராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்னே சொல்லிடுவேன். கொஞ்சம் 6ஆம் இடம் இப்போது அதீதமான ஒரு அமைப்பில் இருக்கிறது. கடன் தொல்லைகள் கடந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த கடன் தொல்லைகளை தீர்க்கும் விதமாக ஏதேனும் ஒரு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு. ஆகவே பெரிய அளவில் தொல்லைகளை கொடுக்காம வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் கடந்த கால நஷ்டங்களை குறைக்கக்கூடிய அமைப்பில் தான் அமைந்திருக்கிறது. இந்த 2 8ஆம் இடங்களில் வந்திருக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். நாளைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் கடகராசிக்கான ராகுகேது பயிற்சி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.